என் பெரியம்மா என் பெரியப்பா இருக்கீங்க. நல்லா இருக்கு. என்ன ஒரு பாசம். ஆக்சுவலா அவ்வளவு பாசமா நம்ம ஃபீல் பண்ண கூடாது. ஏன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க. என்னதான் வந்துட்டு இவங்க சீரியல்ல பிரச்சனை கொடுத்தாலும் வெளியே வந்துட்டாங்கன்னா, சீரியல் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்களும் நல்ல மனிதர்கள் தானே. எதுக்குடா இவ்ளோ ஸ்கோர் பண்ற? என் கூட தானடா. ஆமா, பையன் ரொம்ப துரோகம் பண்றாங்க. ரெண்டு மூணு இடத்துல என் பெரியப்பா கூட நான் இருந்திருக்கேன். என் பெரியப்பாவை பத்தி எனக்கு தெரியும். பெரியப்பான்றது நீ பெரியப்பா வச்சுக்கோ. நம்ம பிரதர் தானே, நம்ம பர்சனலா பேசுற மாதிரியே பேசிக்குவோம். ஆமா, இதுல யார் அண்ணன்? நீங்க அண்ணன் வச்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க தான் அண்ணன். இதெல்லாம் நியாயமே இல்லாம நீங்க ஓகே, நீங்க தனியா வேற நிகழ்ச்சியில பேசுங்க. நானும் பெரியம்மாவும் வேற நிகழ்ச்சிக்கு அப்படிலாம் போக கூடாது. இல்ல இப்படி செய்யலாமே, நானும் நீங்களும் தனியா பேசுவோம். இருக்கீங்களே இவரை நம்பாதம்மா, ரொம்ப பொல்லாதாளு. எப்படி மேடம்? இல்ல சொல்லுங்க, இவரோட எப்படி நீங்க எனக்கு 2 மினிட்ஸ்லயே இவ்வளோ ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ஷூட் பண்றீங்க டெய்லி? ரொம்ப கஷ்டம் தான், என்ன பண்றது, நடிச்சுதானே ஆகணும். அப்படி இல்ல, பொய் சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கதை. ஐயோ இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பட் சார், உங்களை வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு மன மாறுதல் அப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்திருக்கீங்க. எப்பவுமே வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்து திடீர்னு இல்லையே நம்ம அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் பாசமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிலர் தான் குடும்பங்கள்ல இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் வந்து ரியல் லைஃப்ல பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டரா இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு நல்லவரா மாறினதுல எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அதாவது ஒரு சில பேருக்கு ஒரு சில ரேஞ்சில் வந்து இவ்வளோ கெட்டவனா இவ்வளோ நாள் இருந்துட்டுமே, இனிமேலாவது நம்ம திருந்தி அது அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் ஏஜ் வைஸாக பார்க்காதீங்க, மெச்சூரிட்டி மனசு வைஸாக வந்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரியமாக இருக்கும்போது அதனுடைய சந்தோஷமே வேற. கரெக்ட். பட் நல்லவங்களா பிரியமா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பதான் ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இல்ல, நான் இவங்க கிட்ட டைரக்டாவே கேட்கிறேன், நீங்க நல்லவங்களா இல்லைன்னா கெட்டவங்களா? இப்போதைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லவனா தெரியலாம் அல்லது கெட்டவனா தெரியலாம். அவங்களுக்கு எப்பவுமே நல்லவனா தெரிவேன். ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட். அது எப்படி ஆண்கள் கிட்ட மட்டும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறீங்க, பெண்களுக்கெல்லாம் நீங்களே ஆப்ஷன் கொடுத்துறீங்க, அதாவது நீங்களே எடுத்துக்கிறீங்க. இதை இவங்களுக்கு கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க, யார வேணாலும் கேளுங்க. பட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் பொசுக்குன்னு எப்படி திருந்திட்டாரு, நல்லவரா மாறிட்டாரு? நீங்க இப்ப தனியா நீங்க ஒரு போருக்கு போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? ஏன்னா அப்படி போனாதான் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அது எதிர்பார்க்கறாங்க. முடியாதுங்க, திருத்த முடியாதா? இப்ப பாத்துக்கிட்டே இருங்க, இவரு கோய்பரனே ரொம்ப நல்லவர் நடிச்சீங்களா? கொஞ்ச நாள பாருங்க, நான் மாத்தி காட்டுறேன். இப்பவே கொஞ்சம் மாத்திரமா தெரியுதா? ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளைங்க ஏன் கெட்டு போறாங்கன்னு எல்லாம் இது மாதிரி ஆளுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங்குக்காக தான். இது வந்து ஒரிஜினல் ரியல் லைஃப்ல இல்ல. நான் சொல்ற ரியல் லைஃப்ல எல்லார் வீட்டு ஃபேமிலிலயும் ஆம்பளைங்க கெடுத்து குடிச்சவராக்குறது, டார்ச்சர் பண்றது கூட இந்த மாதிரி வைஃப்ங்க தான். இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இவர் போய் சொல்றாரு. எந்த பொம்பளை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்ப சில பேர் வீட்ல எல்லாம் வந்து நிறைய சண்டைகள் சர்ச்சைகள்லாம் வரும் இல்லையா, அது வந்துட்டு பொலைட்டா கூட போயிருக்கலாம். நீங்க என்ன அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட் இல்ல, அவர் என்ன மாதிரி கஷ்டப்படுறவர் தான், ஆம்பளை தானே அவரு. ஆமா ஆமா. அவர் என்ன என்ன சொல்ல வரீங்க? எல்லா ஆம்பளைங்களோட பிரச்சனைக்கும் பொம்பளைங்க தான் காரணம் அப்படி சொல்ல வரீங்க? அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு நாங்க சொல்றோம். இதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் கொடுக்குற டார்ச்சர் எப்படி ஒத்துக்குவீங்க? நடந்தது என்ன என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இது வணக்கம் தமிழா. என்னங்க அந்த மாதிரி டிபேட் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், நடந்ததெல்லாம் சொல்லலாமா? நடந்ததெல்லாம் சொல்ல, நடந்தது என்னன்னு கேக்குறாருங்க. குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வேற நிகழ்ச்சி நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். இப்ப அந்த நிகழ்ச்சி கிடையாது. இப்ப நம்ம வந்து கயலோட கஷ்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு கஷ்டம் குடுக்குறீங்க நீங்க கயலுக்கு? இல்லம்மா, குடுக்கலன்னா எப்படிமா? எப்படி கதை போகும்? குடுக்கணும். கதைக்காக நீங்க உங்களை தியாகம் பண்ணிக்கிறீங்க. நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஆமா, எனக்கு என்னன்னா, ஏன் கையில வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு வந்து, அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து சில ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு பார்ப்போம், கண்டிப்பா இருப்பாங்க, கன்ஃபார்மா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி, அவங்க இருக்கிறதே தெரியாது, ஆனா இருப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிறது வந்துட்டு தெரியுது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சீரியல் எடுக்கிறாங்களா, அதனால தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் இப்படி கையில டார்ச்சர் பண்றீங்க? பண்ணணுமா? கதையில பண்ணணும்ங்கறாங்களா, அது பண்ணிதான் ஆகணும் நம்ம. கரெக்ட் இல்லையா? நாங்க இப்ப கூட பாருங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு தான் வந்த கையலோட. பட் சீரியலுங்கும் போது அந்த மாதிரி செய்யணும்.
ஜனங்களும் அதை ரசிக்கிறாங்க, அதை பண்ணி தான் ஆகணும் நம்ம. இப்படி நீங்க ஒரு- டார்ச்சர் உங்க- பண்ணணும். உங்க- டார்ச்சர் பண்ணணும். உங்க கதாபாத்திரத்தோட இடத்துல இருந்து ஒரு பெரியம்மாவா நீங்க வந்து சொல்லுங்க உங்களோட செயல்களோட நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் என்ன நியாயத்தை சொல்றேன், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். பெரியம்மா சொன்னதான் அதுக்கு மேல நியாயம் எல்லாம் எது கேக்குறேன்றாங்க. இவர் மட்டும் என்ன ரொம்ப நல்லவர் அவரு. இல்ல எத்தனை அம்மா, நான் திருந்திட்டேன். நான் இப்போதான் திருந்திட்டேன். நீ எப்பதான் திருந்த போறியே தெரியல. நான் அதை அவங்க சொல்லும் போது நான் திருந்திக்கிறேன். நீங்க அப்படி இல்ல, மனசாட்சின்னு இல்ல. இல்ல இப்ப என்ன இது, நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கா இந்த ஷோ இல்லன்ட்டாங்க. அவங்க குடும்ப பிரச்சனை ஏதோ பேசிக்கிறாங்க, வா நம்ம அப்படியே கிளம்பி ஆனா போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பெரியம்மா வந்துட்டு ஆசம் பெரியப்பா உங்களை சந்திக்கிறேன், வேற ஒரு இடத்துல நம்ம வந்து சந்திப்போம். சரியா? சந்தோஷமா இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா, ரைட். ச்சே, உண்மையாவே பெரியப்பாக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முத்தாவை கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களை நான் வந்து பெரிய பாட்டை ஒப்படைச்சிட்டு போறேன். என்ன பண்றது, எனக்கு ஒரு ஐயோ, option கிடையாது. இவருக்கிட்டயா? நீங்க தனியா பாக்குறீங்க. பெரியப்பா you got that side. நீங்க போ. தனியா போங்க, நான் ஆமா, தனியா போ. போறேன். ஆமா, நீங்க ஏன்னா வந்தா படி. ஏண்டா இவ்ளோ டயர்டா, என்ன எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? பாத்தீங்களா, சும்மா இல்ல, அதாவது மண்டை சூடாகி பிரஷர் ஆகி ஆச்சா. ஆ? கொஞ்ச நேரம் பேசும்போதே நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கா? அதுதான்டா இந்த பிரச்சனைக்குரிய கேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. ஆமா 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 ஆமா. பட் இட்ஸ் ஓகே. அடுத்ததா நம்ம வந்து ரிலாக்ஸிங்கா ஹீரோ கிட்ட போய் பேசலாம்டா. அதுக்கப்புறம் காயலோட தம்பிட்டெல்லாம் பேச போறோம். ஆமாமா, இப்ப வர ரொம்ப டெரரா இருக்காரு அவரு. கரெக்ட். சபாஷ் எதுக்குடா இப்போ இப்படி கை சபாஷ் தட்டுற? மாப்பிள்ள. அதாவது அன்பும் எழணும் இப்படி நெருக்கமா பக்கத்துல வந்துட்டு உட்கார்ந்து ரொம்ப அழகா இருக்கு. இது ஆனா வந்து எனக்கு ஒரு சிரிக்கும்போது. போலீஸ் கெட்டப் பக்கத்துல உன்னை பார்க்கும்போது அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? அது அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த சைடு வந்தாலும் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல அப்படி இருக்கு. சாரி, ஆனா உண்மையா சொல்ல போனா வீட்டுல எத்தனையோ வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட பிரச்சனை முடியற மாதிரி தெரியலையே எங்களுக்கு. ஆ? ஆனா இந்த போலீஸ் கெட்டப்ல இருந்து நீங்க கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியல, வர்றப்பா இப்படியே சுத்தின்னு இருக்காங்க. அது அந்த அந்த யூனிஃபார்ம் போட்டா அந்த பாடி லாங்குவேஜ் வந்துரும். வந்துருமா? ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க இதை நினைச்சு? பரவாயில்ல, கதை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது யூனிஃபார்ம் போட்டாலே கெத்து தான். ஆனா அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்டே அந்த கெத்து காமிக்கலாமான்னு தான் ஒரு கேள்வி. கரெக்ட். கரெக்டா தான் அண்ணா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது சின்ன கெத்து மிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். வீட்டுக்கு வெளியில இருக்கலாம் கெத்து, வீட்டுக்குள்ள எதுக்கு கெத்துன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா சின்ன பையன் தானே மன்னிச்சு விடலாம். மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனுஷங்க சின்ன தானே. பையன் இப்படி பேசுறது தான் எங்களுக்கெல்லாம் கஷ்டமா அதுதான் இருக்கு. பெரிய மனுஷங்க பார்த்து மன்னிச்சு விடலாம். நீங்க போலீஸாருக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருப்பேன், இல்ல கமான் கமான் சொல்லி கையில எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அன்பு, நீங்க அக்கா பேச்ச வந்து கேட்டு நல்லபடியா தான் இருந்தீங்க. இப்ப எதிர்த்து பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கொழுப்பு கூடிட்டு நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் இல்லாம இதோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சமத்தா இருப்பீங்க. சுத்தி பிச்சி எல்லாருமே நான் சமத்து பையன் தாங்க. கரெக்ட். ஆனா இப்ப இந்த கெட்டப் போட்ட அப்புறம் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு எதிர்க்கிறீங்க, அவரோட ஹஸ்பண்ட வந்துட்டு எதிர்க்கிறீங்க. எல்லாத்தையும் எல்லாருமே வந்துட்டு எதிர்க்கல, ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ், சின்ன அட்வைஸ். அட்வைஸ் சொல்றதுக்கு நம்ம இன்னும் வளரல. பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம அறிவு கெட்டின மாதிரி ஏதோ இந்த வீட்டுக்கு நீங்க கடை குட்டி. கடை ஆனா வந்து இவரு இப்படிதான் தான் ஏமாத்துறாங்க இது எல்லாரும். கேட்கணும். அவங்க வந்து ஆக்சுவலா பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க 2 எனக்கு பேருக்கு ரொம்ப அவமானமா போச்சுங்க. ஆமா, தனி அதாவது குடுத்தனம் வீட்டோட கேட்டாங்களே. மாப்பிள்ளையா வேற இருக்கேன். இல்ல தனி வேலை குடுத்தனம் இல்லாம ஏன் கேட்டீங்க? தனி குடுத்தனம் போகணும்னு எல்லாம் உன்னாதான்டா. உடனே என் மேல தூக்கி போட்டு. நீ பண்ற சவுண்ட் தாங்க முடியலடா.